வணக்கம். தமிழ்நாடு எல்பிஜி சிலிண்டர் டெலிவரி எம்ப்ளாய்ஸோட மாநில தலைவர் கணேஷ் பேசுகிறேன். 23/1/2026 வருடத்தின் முதல் நாள். வருடத்தின் ஜனவரி இறுதி நாளை எட்டிக் கொண்டு இருக்கிறோம். 3 ஆயில் கார்பரேஷன், பாரத், ஹிண்டன், ஹெச்பி, பொதுத்துறை எண்ணெய் நிறுவனம், அதாவது 30% இன்சூரன்ஸ், ஒரு சிலிண்டருக்கு 27 காசு, டாக்ஸ் 6 காசு, மொத்தம் 33 காசு வாங்குறாங்க. இந்த 33 காசில் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் மட்டும் 11 கோடி ரூபா வசூலாகுது. அதே போல் இந்துஸ்தான் பெட்ரோலியம், பாரத் பெட்ரோலியம் எவ்வளோ வசூலாகுதுன்னு நீங்களே கணக்கு எடுத்துக்கோங்க. ஆனால் அந்த 30% இன்சூரன்ஸு கட்டுறது எவ்வளோ தெரியுங்களா? கட்டுறாங்க இன்சூரன்ஸ் ஆஃபீஸுக்கு 7 கோடி இல்லைன்னா 8 கோடி கட்டுறாங்க. பாக்கி 11 கோடி வசூலாகுது. அதாவது ஒரு சிலிண்டரு 30% இன்சூரன்ஸில் 27 பைசா இண்டு டாக்ஸு 6 பைசாவோட சேர்த்து எப்படி பொதுத்துறை எண்ணெய் நிறுவனம், ஆயில் நிறுவனம், டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட இருந்து வசூல் பண்ணி 30% இன்சூரன்ஸுன்ட்டு கொள்ளையடித்து கொண்டு இருக்கும் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனம். இது போல இன்னும் நிறைய ஆதாரங்கள் தமிழ்நாடு எல்பிஜி சிலிண்டர் டெலிவரி எம்ப்ளாய்ஸ் யூனியனுக்கு கிடைத்திருக்கிறது. அதாவது பொதுத்துறை எண்ணெய் நிறுவனம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூட்டர்னு ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்துருக்கு. மக்கள்கிட்ட நீ எவ்வளோ வேணாலும் கொள்ளையடிச்சிக்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணியிருக்காங்க, சிலிண்டர் டெலிவரி பண்ணுற டெலிவரி பாய்ஸுக்கு பில்லு போட்டு கொடுத்துட்றாங்க. நீ எவ்வளோ வேணாலும் கொள்ளையடிச்சிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 236 ரூபா, சில டிஸ்ட்ரிபியூட்டருங்க 350 ரூபா, சில டிஸ்ட்ரிபியூட்டருங்க 500 ரூபா வசூல் பண்ணுறாங்க. எப்படி தெரியுமா இருக்குது? கடத்தங்காய் எடுத்து வழிப்புள்ளியார் குடிக்கிறவன். கஸ்டமர், நுகர்வர்கள் விழித்து கொள்ளலேனா இன்னும் உங்களை கொள்ளையடிக்கிறதுக்கு பொதுத்துறை எண்ணெய் நிறுவனத்தின் சார்பாக டிஸ்ட்ரிபியூட்டர் என்று நியமிக்கப்பட்டவர் கொள்ளையடித்து கொண்டே இருப்பார். நுகர்வர்களை விழித்து கொள்ளுங்கள். கொடுக்கும் இந்த 50 ரூபாய் டிப்ஸு கூட உங்களுக்கு லாஸு தான். ஏன்னா வேலை செய்கிறது டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட, பொதுத்துறை எண்ணெய் நிறுவனம் டிஸ்ட்ரிபியூட்டர் கமிஷன் கொடுக்குறாங்க. ஏன் அவங்களால சம்பளம் கொடுத்து நடத்த முடியாத ஏஜென்சி எதுக்கு நடத்துகிறாங்க? அதுக்கு ஏன் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனம் ஒத்துழைக்குது? ஒரு கஸ்டமர் 50 ரூபா வாங்கிட்டாங்கன்னு மெயில் போட்டால் உடனடியாக அடிப்படை தொழிலாளி, சிலிண்டர் டெலிவரி செய்யும் தொழிலாளர் பணி நீக்கம் செய்யுது. ஏன் டிஸ்ட்ரிபியூட்டர் டெர்மினேட் பண்ண வேண்டியதானே? அப்ப கூட்டு களவாணி, கூட்டு திருடர்கள் மக்களோட பணத்தை எப்படி கொள்ளையடிக்கலாங்கிறதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் என்று ஒரு லெட்டர் பேடு கொடுத்துட்டு, அந்த லெட்டர் பேடு மூலமாக அவர்களுக்கு ஒரு சிலிண்டர் டெலிவரி பண்ணால் இவ்வளோ கமிஷன். டெலிவரின்னா டைரெக்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் நீங்கள் போர்டு வைக்கணும். டெலிவரி பண்ணுன்னா டெலிவரி சார்ஜஸ் கம்பல்சரியாக டெலிவரி மேனுக்கு கொடுக்கணும். அதை இயங்கும் 2 வீலரோ 3 வீலரோ 4 வீலரு மெயின்டெனன்ஸு பூராவுமே டிஸ்ட்ரிபியூட்டர் சேர்ந்தது தான். ஆனால் இவங்க எல்லாம் சம்பாரிச்சிட்டு இல்லவே இல்லை, நாங்கள் நஷ்டத்தில் இயங்குகிறோம். இது எதுக்காக தெரியுமா? இந்திய திருநாட்டில் ஒரு சம்பளம், ஒரு தொழிலாளி அங்கீகாரம் இல்லாமல் இயங்கிக் கொண்டு இருக்கும் ஒரே நிறுவனம் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனத்தின் சிலிண்டர். அதே போல் பெட்ரோல் பம்பில் பெட்ரோல் பிடிக்கும் மேன். இதெல்லாம் சிந்திச்சு பாருங்களேன். எவ்வளோ தூரம் நம்மளை முட்டாளாக்கிக்கிட்டு கொள்ளையடித்து கொண்டிருக்கும் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனமும் டிஸ்ட்ரிபியூட்டர்களும் யோக்கியம் போல் வேஷம் காமித்து கொண்டிருக்கிறார்கள். நுகர்வர்களே, சிலிண்டரு உபயோகிப்பவர்களே, நீங்கள் விழித்து கொள்ள வேண்டும். பெட்ரோல் பம்புங்கிறது தேடி போய் நம்ம பெட்ரோல் போடுறோம், அவங்களுக்கு அது கமிஷன் வந்துடுது. 1 லிட்டரு கமிஷன். பெட்ரோல் விற்றா 3 ரூபா 60 காசு 4 ரூபான்னு வந்துடுது. ஆனால் சிலிண்டர் டெலிவரி செய்தால் டெலிவரி பாய்ஸுக்கு எந்த கமிஷனும் வரதில்லை. கஸ்டமர் கொடுக்குற 50 ரூபா மக்கள்கிட்ட கொள்ளையடித்துக்கன்னு சொல்லி அந்த காசையும் வாங்கும் சில பிச்சைக்கார டிஸ்ட்ரிபியூட்டர். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், மாமா வேலை பார்க்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்கள்னு இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. நேராக உட்காருவோம், நான் பேச தயாராக இருக்கேன். என் மேலே
திருச்சியில் உள்ள கல்யாணி கேஸ் ஓனர் மணிகண்டங்கிறவர் நோட்டீஸ் போட்டார். நான் கொடுத்த நோட்டீஸுக்கு நான் பதில் நோட்டீஸ் கொடுக்கல. 8 மாதம் ஆக போகுது பிப்ரவரி வந்தால். கொடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் மடியில் கனம், வழியில் பயம். எங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, தில்லாக நிற்கிறோம். சிலிண்டர் ரிலீஸ் செய்யும் தொழிலாளர்கள் எல்லோருமே ஒற்றுமையாகிவிட்டால் உலகத்தின் பொற்கால தொழிலாளி யாருன்றா சிலிண்டர் ரிலீஸ் செய்யும் தொழிலாளர்கள் தான். அதுக்குள்ளேயே தொழிலாளிகளை விரோதப்படுத்தி ஓனர்கள் பிழைத்து கொண்டு இருக்கும். ஓனரும் பிழைக்கிறாங்க, ஓனரை சேர்ந்த தொழிலாளியும் ஓனர்கிட்ட காட்டி கொடுத்துட்டு பிழைச்சிக்கிட்டு இருக்காங்க. முன்வரும் தொழிலாளர்களை வளர வைக்க வேண்டியது தொழிற்சங்கத்தின் கடமை. நன்றி, வணக்கம், இரவு வணக்கம். நித்திரை சுகமாக அமையட்டும். தமிழ்நாடு எல்பிஜி சிலிண்டர் டெவலப்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் யூனியன் மாநில தலைவர் கணேஷ். நன்றி, வணக்கம்.